ஹாய் ஆல். இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த மினி விலாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அம்மா வந்து முடி காணிக்க கொடுக்கணும்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு முன்னாடியே பயங்கர மழை. என்னடா இது, நம்ம எங்கே போனாலும் மழை பெய்யுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மழை கொஞ்சம் விட்டுச்சு. போய் அங்கே கடைப்பேரை மறந்துட்டேன். பட் இங்கே நல்லாயிருக்கும். காஃபியும் வடையும் சாப்பிட்டோம். ஹரி எதுவும் வேணான்ட்டான். அம்மா மட்டும் காஃபி சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாய் எதுவுமே இந்த மாதிரி குடிக்கிறது அதெல்லாம் இல்லை. அவனுக்கு அங்கே போனாவே அவனுக்கு பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளே ஏரியா தான். சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் பக்கமாக விளையாண்டுக்கிட்டு அதை எங்கே கரெக்டாக ஸ்லைட் பண்ணுறான், நம்ம குரங்கு மாதிரி அங்கே இங்கேயும் தவிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே போயிட்டோம் நாங்கள் அந்த லாட்ஜுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் தெரிஞ்சவரை வச்சு தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்களேன், பாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு இருந்தது, அதனால் வீடியோ எடுத்தேன். நாங்கள் சீக்கிரமே அங்கே ரீச் ஆகிட்டோம். 5 o'clockலாம் போய் சேர்ந்துட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாய் வந்து கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்கும் போதே பீச்சில் விளையாடணும்னு ஆசைப்பட்டான். அங்கே மயிலெலாம் இருந்தது, பார்த்துருந்தோம். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வெளியில் போனாவே ஹரி வந்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவான். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது, அவங்க பேகை மாட்டிக்கிறது எல்லாம் பண்ணுவான். சாய் தான் செம்ம ஹாப்பி அண்ணாச்சி. ஏன்னா சீக்கிரமே இவ்வளோ போயிட்டு அரவுண்டு இது 5:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கே உள்ளே நாங்கள் போயிட்டு அவன் அந்த அலையிலெல்லாம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அந்த சத்தம் வேணாலும் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆடிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் கிளம்புனோம். பாருங்கள், அந்த டைம் பக்கமாக செம்மையாக இருட்டு. அப்படி அதாவது மேகம் இறங்கிருச்சு. நல்ல வேலை எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, மழை கொட்ட போகுது, வாங்க சீக்கிரம் போகலான்னு. என்னடா இது, வர வழியிலையும் மழை இருந்தது, இப்பயும் மழை பெய்ய போகுதா, நம்ம போக போக மழை நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அடுத்த நாளும் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. பட் என்ஜாய் பண்ணியிருந்தோம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கருன்னு மேகம் அங்கே நல்லா இறங்கிருச்சு. நாங்கள் அந்த இதுக்கு கோயிலுக்கு பக்கம் தான் போயிருந்தோம். மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நின்று வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு இது சின்னத்துறையான் கோவில் போயிட்டு அம்மா நிறைய ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு அங்கே போய் பண்ணிட்டு வந்திருந்தோம். அங்கே ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாய் வந்து நாங்கள் ரூம் திறக்கிறதுக்குள்ளே அங்கே வெளியில் இருக்க பால்கனியில் எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த நாள் தான் இவங்க 3 பேரும் முடி காணிக்கை கொடுத்தாங்க. அது அப்புறமா பார்க்கலாம்.